கிளாஸ்ல இருந்து எல்லாருக்குமே இணையதளத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, நாம அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறது சார்பாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒரு மன்றம் தொடங்கி இருக்காங்க. அந்த மன்றம் பேரு அகல் விளக்கு. ஸோ அந்த அகல் விளக்கு மன்றம் மூலமாக நம்ம நிறைய உங்களை மாதிரி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணக்கூடிய இளைய சமுதாயத்தினருக்கு ஏதாவது ஒரு தப்பான வழியில போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன விழிப்புணர்வு. நம்ம இன்டர்நெட் எல்லாரும் யூஸ் பண்றோம், இணையதளம் எல்லாரும் பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், எல்லாமே. இன்ஸ்டாகிராம் இப்போ ரொம்ப ஃபேமஸ், எல்லா கையிலையும் அது இருக்குது. எல்லாரும் இப்போ 11th 12th நான் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன், மெயில் ஐடி எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுறாங்கண்ணா அப்படின்னு. இந்த 12th 5 பிள்ளைகளையும் சொல்லியிருந்தேன். இப்போ 12th 5 பேரும் என்கிட்ட இணையதளத்தை எனக்கு மெயில் ஐடி ஓப்பன் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல என்ன ஒண்ணுன்னா 90% எல்லாத்துக்குமே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு. அப்ப இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குன்னா மெயில் ஐடி கண்டிப்பா இருக்கணும், சரியா? அப்போ கண்டிப்பா இன்னைக்கு எல்லாரும் எனக்கு இணையதள ஐடியை எனக்கு கொடுத்துருங்க. 11th நாளைக்கு எனக்கு கொடுத்துருங்க, சரியா? இணையதளத்துக்குள்ள உனக்கு ஒரு இமெயில் ஐடி எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க. மெயில் ஐடி ஓப்பன் பண்ண தெரியல அப்படின்னாக்கா என்னையோ உங்க கம்ப்யூட்டர் டீச்சரையோ தாராளமா அப்ரோச் பண்ணலாம். நாளைக்குள்ளார எனக்கு மெயில் ஐடி வேணும். சரி, அகல் விளக்குல என்ன பண்றோம்னா, இப்போ நீங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் ரீல்ஸ் நிறைய பாக்குறீங்க, ரைட்டு? தப்பு கிடையாது, ரீல்ஸ் எல்லாரும் நல்லாவே பார்க்கலாம். பட் அதற்குன்னு ஒரு டைம் இருக்கு இல்லையா? எதனால இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்றோம், தப்பு. அதாவது ஒரு ரீல்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ரீலோட கணக்கு 3 minutes to 5 minutes அதோட கணக்கு. அப்போ நாம அதை என்ன பண்றோம்னா ஸ்க்ரால் பண்ணி போய்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த ரீல பார்க்கும் பொழுது. சயின்டிபிக்கா இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னாக்கா, ஒரு தடவையும் நான் இதை என்னோட எல்லா கிளாஸ்லையும் சொல்லியிருக்கேன், ஒரு தடவையும் நம்ம ஒரு ரீல பார்த்து முடிக்கும் பொழுது நம்மளுடைய மூளையில ஒரு சின்ன கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அந்த கெமிக்கல் எப்பெல்லாம் உனக்கு நார்மலா ரிலீஸ் ஆகும்னா, எப்பெல்லாம் உங்க அப்பா அம்மா வெரி குட் அப்படின்னு உனக்கு சொல்றாங்க, எப்பெல்லாம் ஒரு டீச்சர் உன்னுடைய நீ கரெக்டா ஏதாவது பண்ணிட்டா சூப்பர், இந்த மாதிரி தான் புள்ள இருக்கணும் அப்படின்னு உன்னைய பாராட்டும் பொழுது உன் மூளையில சுரக்கக்கூடிய ஒருவித வேதி பொருள் அதே தான் ஒரு தடவையும் நீ ரீல் பார்க்கும் பொழுது சுரக்குது. அப்போ ஒரு தடவை 1 மில்லிகிராம் சுரக்குது. நீ அடுத்தடுத்து பார்க்க அந்த சந்தோஷத்தின் போதை அதிகமாகி என்ன ஆகுதுன்னா அந்த வேதிப்பொருள் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது. அப்ப இதேதான் நீ ஆல்கஹால் சாப்பிடும் போது, அதாவது போதைப் பொருள் கன்சியூம் பண்ணும் போது எப்படி கொஞ்சம் போதை அதுக்கப்புறம் அதிக போதை மாறுதோ, அதே மாதிரி ரீல்ல உனக்கு அதிகமான இந்த வேதிப்பொருள் சுரக்க உனக்கு ஆப்போசிட்டா என்ன விளைவு வருதுன்னா கவன குறைபாடு ஏற்படும். உன்னால ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு யாராவது சாதாரணமா பேசும்போது கூட உன்னால கேட்க முடியாது. அடுத்து என்ன, சீக்கிரம் முடிங்க அப்படிங்கிற மாதிரி போகும். அப்ப அது எதை பாதிக்குது? உன்னுடைய படிப்பை பாதிக்குது. 2வது, நைட்ல உட்காந்து நீங்க பாக்குறீங்க, அப்பவும் ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோனின் பணி என்ன அப்படின்னாக்கா, இப்போ ராத்திரி ஆயிடுச்சு நீ தூங்கணும் அப்படிங்கிற ஒரு தூக்கம் விழிப்புணர்வு சைக்கிள கொண்டு வரும். ஆனா அங்க இருக்கக்கூடிய கெமிக்கல் உன்னுடைய கண்ணுல பக்கத்துல வெளிச்சத்தை பார்த்த உடனே அது என்ன பண்ணும்னா, இன்னும் பகல் பொழுது முடியல, நீ தூங்க வேண்டாம், முடிச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருங்கிற ஒரு செயலை தான் உன் மூளைக்கு சொல்லப்படும். நீ என்ன செய்யறியோ அதை தான் மூளை செய்யும் இல்லையா? மூளை சொல்றத நீ செய்யறது கிடையாது, மூளையை பழக்கிறதுலதான் இருக்கு. அப்போ அந்த மூளைக்கு நாம தூங்காம இருக்கும் பொழுது நம்மளுடைய சின்ன குழந்தைகள் நீங்க புதிய நியூரான்கள் வளர்றது குறையும். அப்ப இது எல்லாம் உன்னுடைய பயாலஜிக்கலா இருக்கக்கூடிய சில குறைபாடுகள். அப்ப நம்ம ரீல்ஸ் பாக்குறத குறைச்சிக்கலாம். இதை தவிர உனக்கு அடுத்து இந்த சைபர் கிரைம் மூலமா என்ன வருது அப்படின்னாக்கா, நிறைய வாட்ஸ்அப் மூலமா APK ஃபைல்ஸ் அப்படின்னு ஃபைல்ஸ் நிறைய வரும், வெப்சைட் அட்ரஸோட வரும். அதை ஓபன் பண்ணாதீங்க. ஏன்னா அதை ஓபன் பண்ணா டைரக்டா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்குள்ளார போயிடுது. இதுல ரெண்டு ஃப்ராட் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு இடத்துல டீ கடையில எனக்கு செல்போன்ல என்னோட இது தீர்ந்துருச்சு, நெட் பேலன்ஸ் தீர்ந்துருச்சு, உங்க ஹாட்ஸ்பாட்டை கொடுங்க, நான் இந்த போன்பேல பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு லேடி கேட்குறாங்க. அவங்க ஹாட்ஸ்பாட் மட்டும்தான்